ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு உரிய சரியான பொருளை வந்து எழுது அப்படிங்கிற எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிகை இது வந்து புக்கிலேருந்து உள்ள கொஸ்டின் தான் பார்த்துங்க. கவிகை அப்படின்னா வந்து அதோட பொருள் வந்து என்னன்னா குடை தான். கவிகை அதன் பொருள் வந்து குடை. அடுத்து பாருங்க, கொடுக்கப்பட்ட சொற்களுள் சரியான மரபு சொல்லை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. மரபு சொல் வந்து எது கரெக்டாக இருக்குன்னா சிங்கம்னா வந்து குருளை, சிங்க குருளை தான் கரெக்டு. ஏன்னா நான் என்ன சொன்னேன், யானைனாலும் கன்று வரும், பசு கன்று வரும், மான் கன்று வரும். ஸோ வந்துன்னா குட்டிங்கிறது வராது. ஆடு தான் குட்டி வரும். ஆடு குட்டி, கரடி குட்டி, அது மாதிரியானதான் குட்டி வரும். கீரிக்கு வந்து பிள்ளைன்னு தான் வரும் அதோட இளமை பெயர். கழுதை அப்படிங்கிறது கழுதை குட்டி தான் வரும். ஸோ வந்து கரெக்டாக இருக்கிறது வந்து என்னென்னா சிங்க குருளை தான் கரெக்டு. மான்னா கன்று வரணும், சிங்க குருளை வரணும், கீரி பிள்ளை, கழுதை குட்டி வரணும். ஸோ இதில் கரெக்டாக அமைஞ்சிருக்கிறது வந்து பி மட்டும்தான் அமைஞ்சிருக்கு, சிங்க குருளை. அடுத்து பாருங்க, கீழ்காணும் தொடர்கள் வந்து வல்லின மிகா இடம் குறித்த இலக்கண கூற்றில் பிழையானது கூற்று எது அப்படின்னா தவறான கூற்று எது அப்படிங்கிறதான் கேள்வி. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்டு. உண்மை தொகையில் வந்து வல்லினம் வந்து மிகாது, அதுவும் கரெக்டு. ஆனால் இரண்டாம் வேற்றுமை விரியில் வந்து வல்லினம் வந்து மிகும். இரண்டாம் வேற்றுமை விரியிலும் வல்லினம் மிகும், நாலாம் வேற்றுமை விரியிலையும் வந்து வல்லினம் மிகும். இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வல்லினம் மிகும் இடங்கள்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. ரெண்டுமே உங்களால் படிக்க முடியல அப்படிங்கிறதுல மிகும் மிகா இடங்கள் வந்து மிகும் இடங்கள் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஏன்னா அதிகமான கேள்விகள் வந்து நமக்கு வந்து மிகும் இடங்கள் தான் வரும். ஸோ அதை வச்சு மிகா இடங்கள் வந்து உங்களால் எழுதிட முடியும். இதில் வந்து என்ன அப்படின்னா வந்து இரண்டாம் வேற்றுமை விரி, நான்காம் வேற்றுமை விரிலாம் வல்லினம் வந்து மிகும். ஸோ வந்து இங்கே வந்து மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இங்கே வந்து ஒரு பிழையான கூற்று. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது, உண்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது. இது மூணு கரெக்டு. இரண்டாம் வேற்றுமையில் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கூற்று. ப்ரொஜெக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிறாங்க. ப்ரொஜெக்டர் அப்படின்னா வந்து பட வீழ்த்தி. மரபு தொடருக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஆகாய தாமரை அப்படின்னா அது வந்து ஒரு இல்லாத ஒன்று. ஸோ வந்து ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறதுக்காக தான் ஆகாய தாமரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டினில் கூட கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஆகாய தாமரை அப்படின்னா வந்து இல்லாத ஒன்று. அடுத்து இலக்கண குறிப்பு அறிக அப்படிங்கிறாங்க. கெடுப்பது அப்படின்னா உம்முன்னு வந்தாவே வந்து அது வந்து இன்னிசை அளபடை வரும். ஈ அப்படின்னு வந்தால் அது வந்து சொல்லிசை அளபடையில் தான் வரும். ஸோ செய்யிலிசை அளபடைனாலும் இசைநிறை அளபடைனாலும் ஒன்று தான். இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு வந்து 3 அளபடைகள் இருக்குது. அளபடைகள்னாவே 2 அளபடை இருக்கும். ஒன்று உயிரளபடை, ஒற்றளபடை. அதில் உயிரளபடையிலேருந்து 3 வகை இருக்கும். செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. அதில் செய்யுளிசை தான் வந்து இசைநிறை அளபடை அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. நமக்கான கேள்வி என்ன, கெடுப்பதும் அப்படின்னு வந்தாவே வந்து அது வந்து இன்னிசை அளபடை. அடுத்து பாருங்க, பார்குலாம் செல்வ உன்னை இங்கனம் பார்த்த கண்ணை. கீழே உள்ள விடைகளில் சரியான விடையை எழுதுக அப்படிங்கிறாங்க. பார்க்குலாம் செல்வம் நின்னை இங்கனம் பார்த்த கண்ணை. இதில் உள்ள தொடரில் வந்து என்னென்ன வந்திருக்கு, மோனை வந்திருக்கா, எதுகை வந்திருக்கா, இயைபு வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. மோனைனா முதலெழுத்து ஒன்றி வருவது, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, இயைபுனா வந்து கடைசி எழுத்து ஒன்றி வருவது. நல்லா பாருங்க, பார்குலாம் பார்த்தெல்லாம் முதல் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. அதுலேயே வந்து பார் இரண்டாம் எழுத்தும் ஒன்றி வந்திருக்கு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா இம் வந்திருக்கு பாருங்க. பார்குலாம் இங்கனம் இம் கடைசி எழுத்தும் வந்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ மோனை, எதுகை, இயைபு எல்லாமே ஒன்றி வந்திருக்கு. அடுத்து விடைக்கேற்ற வினாவை கண்டறிக அப்படிங்க. திரைப்படம் எடுப்பதனை விட செய்தி படம் எடுப்பது வந்து கடினமான பணியாகும் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து நமக்கான கேள்வி வந்து என்னன்னா அந்த செய்தி படங்கிறதா நமக்கான கேள்வி. ஸோ திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது வந்து கடினமான பணியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட கொஸ்டின் வந்து அமைக்கணும். திரைப்படம் எடுப்பதனை விட செய்திப்படம் எடுப்பது கடினமான பணி ஆகும் அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம இந்த விடைக்கேற்ற வினாவை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா, திரைப்படம் எடுப்பதனை விட எப்படம் எடுப்பது வந்து கடினமான பணியாகும். இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் இருக்கும். பட் வந்து மார்க் வந்து காலவாரி விட்டுரும். இந்த மாதிரியான கேள்விகள் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாம். அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை வந்து கண்டறிக அப்படிங்கிறாங்க. கெடா அரங்கம் எடுப்பதும் தளியி. இதில் வந்து எது வந்து பொருந்தா சொல் அப்படின்னா வந்து உங்களுக்கு நமக்கு வந்து செய்யிலிசை, இன்னிசை, சொல்லிசை கொடுத்துருக்காங்க. கெடா அப்படிங்கிறது செய்யிலிசை, எடுப்பதும் இன்னிசை அளபடை, தளியிங்கிறது சொல்லிசை அளபடை. ஸோ இது மூணுமே ஒத்து வந்திருக்கு அளபடையில். அரங்கம் அப்படிங்கிறது வந்து பொருந்தா சொல். பாதப்பீடிகை உள்ள இடம் வந்து எது அப்படிங்கிறாங்க. பாதப்பீடிகை அப்படின்னா வந்து மணிப்பல்லவத்தீவு தான் வந்து பாதப்பீடிகை. அரவண அடிகள் அறிவுண்டாக்குக என யாரையெல்லாம் வாழ்த்தினார் அப்படிங்கிறாங்க.
அரசமா தேவி, தோழியார் கூட்டம், சித்ராபதி, மணிமேகலை எல்லாருமே தான் வந்து சொல்லியிருக்காங்க. அரவண அடிகள் உண்டாக்குக என யாரையெல்லாம் வாழ்த்தினார் அப்படின்னா அனைவரையும் வாழ்த்தினார் அப்படிங்கிறாங்க. புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து திருவாசகம் தான் வந்து புல்லாகி பூடாய் அந்த வாசகம் வந்து இடம்பெற்றுள்ள வந்து நூல். இது வந்து கேட்டது, இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் பார்த்துங்க. புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம். திருவாசகத்தை யார் எழுதுனாங்க அப்படின்னு வந்து மாணிக்க வாசகர் தான் வந்து எழுதியிருப்பாங்க. மாணிக்க வாசகரை வந்து அழுது அடியடைந்த அன்பர்னு கூட வந்து சொல்லுவாங்க. இதை வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க. மாணிக்க வாசகர் வந்து திருவாத ஊரார்னு கூட வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்து என்ன, திருமுறையில் வந்து மாணிக்கவாசகரோட பாடல் வந்து எத்தனாவது திருமுறையாக வந்து இருக்குன்னா 8ஆம் திருமுறையாக வந்து இருக்கும். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் பார்த்துங்க. புல்லாகி பூடாய் இடம்பெற்றுள்ள நூல் வந்து திருவாசகம். திருவாசகத்தை எழுதினது மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் வந்து திருவம்பாவை, திருக்கோவையார் இதெல்லாம் எழுதியிருக்காங்க. மாணிக்கவாசகர் வந்து திருவாத ஊரார்னு கூட வந்து சொல்லுவாங்க. அடுத்து மாணிக்கவாசகரை பார்த்தீங்கன்னா திருமுறையில் வந்து 8ஆம் திருமுறையாக இவரோட பாடல் வந்து இடம்பெற்றிருக்கும். அடுத்து பாருங்கள், திருக்குறளில் வந்து அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் வந்து என்ன, திருக்குறள்னாவே அறத்துப்பால், இன்பத்துப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்னு வரும். அதில் அறத்துப்பால் வந்து 38 அதிகாரம் வரும், பொருட்பால் 70 அதிகாரம் வரும், இன்பத்துப்பால் வந்து 25 அதிகாரங்கள் வந்து வரும். ஸோ நமக்கான கேள்வி வந்து என்ன, திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் வந்து 38. ஆனால் வந்து நமக்கு இனிமே வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரியான கேள்விகள் தான் திருக்குறள்லேருந்து வரும். இருந்தாலும் பார்த்துக்குங்க, அந்த அதிகாரங்கள் அதில் வந்து உள்ள இயல்கள் எல்லாமே வந்து நல்லா பார்த்துக்குங்க. நம்ம ஆனால் இது மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து இனிமேல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா காம்படிஷன் லெவல் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கையில் வந்து கேள்விகள் கேட்குற விதமும் வந்து இப்போ வந்து வேறு மாதிரி கூற்றுகள் அதிகமாக வச்சு கேட்குறாங்க. நல்லா பார்த்துங்க. முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் தான் வந்து முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் அப்படிங்கிறாங்க. விருத்தப்பாவினால் ஆன முதல் காப்பியம் அப்படின்னா வந்து சீவக சிந்தாமணியை தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அந்த டிஃப்ரென்ஸை வந்து புரிஞ்சுக்கணும். இதில் முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம் அப்படின்னா வந்து கம்ப ராமாயணம் தான் சொல்கிறாங்க. இதே சிலப்பதிகாரம்னா குடிமக்கள் காப்பியம் அப்படிம்பாங்க. சீர்திருத்த காப்பியம் அப்படின்னா மணிமேகலை வந்து சொல்லுவாங்க. மணிமேகலையும் குண்டலகேசியும் தான் வந்து 50 காப்பியங்களே வந்து பௌத்த காப்பியம் அப்படிம்பாங்க. கம்ப ராமாயணம் வந்து என்னென்னா ஒரு இயற்கை பரிணாமம்னு கூட சொல்லுவாங்க. நமக்கு இங்கே கேள்வி என்ன, முழுதும் விருத்தப்பாக்களால் ஆன காப்பியம்னா வந்து கம்ப ராமாயணம் தான். இதே விருத்தப்பாவினால் இந்த முதல் காப்பியம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சீவக சிந்தாமணி வரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. எத்திராசலு என்ற அரங்கசாமி என இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். வாணிதாசனை பற்றி கேட்குறாங்க, பார்த்துங்க. வாணிதாசனோட வந்து நூல்கள் வந்து அதிகமாக கேட்பாங்க. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், பொங்கற்பரிசு இதெல்லாம் வந்து வாணிதாசன் அவர்களுடைய வந்து நூல்கள். வாணிதாசன் என்னென்னலாம் சொல்லுவாங்கன்னா கவிஞர் ஏறு, பாவலர் மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்பட்டவர் யார், இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள். வாணிதாசனை பற்றி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வாணிதாசனோட நூல்களில் வந்து எழிலோவியம் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. வாணிதாசன் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னா தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், பொங்கற்பரிசு. அதில் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டது வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாணிதாசன். தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்கள் சிறப்பு குறித்து பாடப்படும் நூல் எது அப்படின்னா வந்து முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க. அந்த 3 வேந்தர்கள்னால அப்படின்னா 900 பாடல்களை கொண்டது தான் வந்து மூவேந்தர்களை பற்றி, அதனால தான் முத்தொள்ளாயிரம் அப்படிங்கிறாங்க. தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களின் சிறப்பு குறித்து பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா வந்து முத்தொள்ளாயிரம். மார்பு ஓலையில் எழுதும் எழுத்தாணி வந்து எது அப்படின்னா வந்து தந்தம் தான். இது வந்து ஒரு செயலில் உள்ள ஒரு வரி. மார்பு ஓலையில் எழுதும் எழுத்தாணி வந்து என்னன்னா தந்தம். வனப்பு எனும் சொல்லின் பொருள் வந்து என்னன்னா அழகு. வனப்பு அப்படின்னா வந்து அழகு. விளம்பி என்பது வந்து டேஸ் பெயர் அப்படிங்கிறாங்க. விளம்பிங்கிறது ஊர் பெயர். நான்மணி கடிகை வந்து விளம்பி நாகனார் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் விளம்பி அப்படிங்கிறது வந்து அவரோட ஊர் பெயரை தான் குறிக்கும். ஸோ அதனால தான் வந்து விளம்பி என்பது வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. விளம்பி என்பது வந்து ஊர் பெயர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தது வந்து முதலில் படித்த நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள் தான். ஸோ திருக்குறளே இப்போ வந்து 2 கேள்வி வந்துருச்சு பாருங்க. விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தது வந்து முதலில் படித்த நூல் எது அப்படின்னா வந்து திருக்குறள். திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னா வந்து அதில் வந்து 31 அப்படிங்கிறத வந்து நல்லா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அது கிமுவா கிபியா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நல்லா படிக்கும்போதே தெளிவாக பார்த்துக்குங்க. எந்த இயர் கொடுத்தாலும் அதோட 31 ஆட் பண்ணி வர ஆன்சர் தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கங்க. திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது அப்படின்னு வந்து கிமு 31.
சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையையும் தனந்தேன் என பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார் அப்படின்னா ராமலிங்க அடிகள் பற்றின ஒரு இதுதான். இதை வந்து நம்ம பார்த்துருக்கோம், ஒரு இடம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டதாக வந்து சொல்லியிருக்கோம். சாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தேன் சாத்திர குப்பையும் தான் தனந்தேன் என பாடியவர் யார் அப்படின்னா வள்ளலார். வள்ளலார் தான் வந்து ராமலிங்க அடிகள் தான் வந்து வள்ளலார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன தமிழ் விடு தூது அப்படிங்கிறாங்க. அரியாசனமும் உனக்கே ஆனால் உனக்கு சரி யாரும் உண்டோ தமிழே இடம்பெற்றுள்ள நூல் வந்து என்ன தமிழ் விடு தூது அப்படிங்கிறாங்க. தமிழ் விடு தூதுவோட வந்து ஆசிரியர் பெயர் வந்து தெரியவில்லை அப்படிம்பாங்க. ஆனால் ஊவேசா அவர்கள் வந்து 1930 தான் வந்து தமிழ் விடு தூது வந்து பதிப்பிச்சிருப்பாங்க. இதை ஒரு இடம் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. தித்திக்கும் தெள் அமுதாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. நமக்கு வந்து இதோட கண்டினியூஷன் தான் வந்து அது வரும். அதில் வந்து பாதி லைன் மட்டும் கொடுத்து நமக்கு வந்து அது கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் குழப்புற மாதிரியான ஒரு கேள்வியாக வந்து இருக்கும், பார்த்துக்குங்க. தித்திக்கும் தெள் அமுதாய் தெள் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நாங்கள் வந்து தமிழ் விடு தூதுன்னு கரெக்டாக எழுதிருவீங்க. இவங்க வந்து பாதி லைன் வந்து கட் பண்ணிட்டாங்க. அரியாசனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே தித்திக்கும் தெள் அமுதாய் தெள் அமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே. அது வந்து எந்த வரிகள் வந்தால் தமிழ் விடு தூதில் உள்ள வரிகள். இதோட ஆசிரியர் பெயர் தான் தெரியவில்லை. இதை வந்து பதிப்பித்தவர் ஊவேசா 1930 இதை கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் யார் அப்படின்னா வந்து காரியாசன் அவர்கள் தான். காரியாசனா வந்து இது என்ன நூல்னா வந்து சிறு பஞ்ச மூலம். சம்டைம்ஸ் வந்து இது வந்து நூலை வந்து கேட்டுருவாங்க, இது வந்து எதில் உள்ள நூல் அந்த வரிகள் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க, பார்த்துங்க. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை என உருப்பழகு பாடியவர் வந்து காரியாசன். எந்த நூல் அப்படின்னா வந்து சிறு பஞ்ச மூலம். பராய்க்கடன் உரைத்தல் என்பது வந்து வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் என சொல்கிறது தான் வந்து பராய்க்கடன் உரைத்தல் அப்படிங்கிறாங்க. பராய்க்கடன் உரைத்தல் என்பது வேண்டியது நிறைவேறினால் இன்னது தருவேன் எனல். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கலாம், பார்த்துங்க. கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் வந்து அடைக்கலப்படுத்தப்பட்டனர் அப்படின்னா வந்து மாதரி அவர்களிடம் தான் அடைக்கலப்படுத்தப்பட்டனர். கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்? மாதரி. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழினா தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அப்படிங்கிறாங்க. சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும். அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல்னா இது ஒரு ரிப்பீட்டட் கேள்வி, பார்த்துங்க. 8 தொகை நூல்கள்லேயே வந்து அகப்புற பாடல் ஒன்றுனா அது பரிபாடல் மட்டும்தான். பரிபாடல் வந்து ஒரு இசைப்பாடல் கூட சொல்லுவாங்கன்னு பார்த்துருக்கோம், நல்லா பார்த்துங்க. அகப்புற பாடல்களை கொண்ட சங்க நூல்னா வந்து பரிபாடல். நான்மணிக்கடிகை இந்த கேள்விக்கு முன்னாடி வந்து விளம்பி என்னும் இது வந்து எதை குறிக்குதுன்னா ஊர் பேரை குறிக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு ரிலேட்டடான கேள்வி தான் அடுத்து. எப்பயுமே ஒரு கொஸ்டினில் ஆன்சர் தெரியலை அப்படிங்கிறத அதை விட்டுருங்க. அடுத்து வந்தீங்க அப்படின்னா எப்படியும் வந்து ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து இன்னொரு கொஸ்டினில் இருக்கும், தமிழை பொறுத்தவரை இருக்கும். அதனால் தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும்தான் தமிழை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், தெரியாத கொஸ்டினை அப்படியே விட்டுறணும். அதுதான் ஸ்மார்ட். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வர தெரிஞ்ச கொஸ்டினை கூட அந்த கொஸ்டினை நினச்சி நீங்கள் விட்டுருவீங்க. தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஏன்னா தமிழில் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. ஈவன் ஒரு கொஸ்டினில் தெரியலை அப்படின்னாலும் இன்னொரு கொஸ்டினில் அதுக்கான ஆன்சர் வச்சுருப்பாங்க, அதை வச்சு எழுதிடலாம். இங்கே இப்போ அதுக்கு ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான் இந்த இது. நான்மணிக்கடிகையை பாடியவர் யார் அப்படின்னா வந்து விளம்பி நாகனார் தான். அதில் விளம்பி என்னும் ஊர் தான் வந்து விளம்பி என்னும் பெயர் வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறத முன்னாடி உள்ள கேள்வியில் கேட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு ஊர் பெயரை ஊர் பெயரை வந்து குறிக்கிறது விளம்பி என்னும் ஊர். திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் அப்படின்னா வந்து குமரகுருபரர் அப்படிங்கிறாங்க. குமரகுருபர்னா வந்து எந்தெந்த நூல்கள்லாம் ஏன்னா குமரகுருபர் பற்றி கேட்டிருக்காங்க. அவர் எழுதிய நூல்களை வந்து பார்த்துங்க. காசி கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிமாலை, இதெல்லாம் வந்து அவர் எழுதிய நூல்கள். ஸோ திருவாரூர் நான்மணி மாலை தான் வந்து குமரகுருபர் வந்து எழுதிய நூல். அவரை எப்படி வாணிதாசனோட நூல்கள்லாம் மிக முக்கியமானது, அதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சுங்க. அதே மாதிரி வந்து குமரகுருபரோட நூல்களும் வந்து ரொம்ப முக்கியம், எழுதி வச்சுங்க. ஏன்னா இதில் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்லாம் வருது. இதே மாதிரி சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் ஒன்று வரும். ஆனால் வந்து அது வந்து குமரகுருபர் வந்து எழுதுனது கிடையாது. அதனால வந்து இந்த பிள்ளைத்தமிழ்னு வர்றதெல்லாம் தனியாக ஒரு நோட் போட்டு எழுதிக்குங்க. ஸோ நமக்கான கேள்வி வேணா திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யார் அப்படின்னா வந்து குமரகுருபரர் தான் பாடியிருப்பாங்க. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னா வந்து பாரதி அவர்கள் தான். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் வந்து பாரதியார்.
குறுந்தொகையின் அடி வரையறை வந்து எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. குறுந்தொகையின் அடி வரையறைனா 4 to 8. இதே வந்து அகநானூறுனா 13 to 31 தான் அதோட அடி வரையறை. நற்றிணை வந்து 9 to 12 வந்து நற்றிணையின் வந்து அடி வரையறை. ஸோ குறுந்தொகைனா அடிவரையறை 4 to 8, அகநானூறு வந்து 13 to 31, நற்றிணை வந்து 9 to 12. அடுத்து பாருங்க, ஒரு சரியான விடையை தேர்வு செய்க. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. விசும்பு அப்படின்னா வானம் வரும், துளைனா துலாக்கோல், மறுப்பு தந்தம், களிறுனா வந்து யானை வரும். அடுத்து பாருங்க, கலித்தொகை வந்து டேஸ் நூல்களில் வந்து 1 அப்படிங்கிறாங்க. கலித்தொகைனா வந்து 8 தொகை நூல்களில் 1 தான் வந்து கலித்தொகை. கலித்தொகையில் உள்ள மொத்த பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. 150 பாடல்களை வந்து கொண்டது. கலித்தொகையை தொகுத்தது யார் அப்படின்னு வந்து நல்லந்தோனா தான் தொகுத்திருப்பாங்க. கலித்தொகை வந்து இயற்கை இன்பக்கலன் கூட வந்து கலித்தொகை அப்படிம்பாங்க. கற்றறிந்தார் ஏற்றும் நூல் தான் வந்து கலித்தொகை. இதெல்லாம் கலித்தொகை சம்பந்தமாக டிஎன்பிசியில் கேட்ட கேள்விகள் பார்த்துங்க. கலித்தொகைனா 8 தொகை நூல்களில் 1. கலித்தொகையிலேருந்து மொத்த பாடல்கள் வந்து 150 வந்து இருக்குது. கற்றறிந்தார் ஏற்கும் நூல் தான் வந்து கலித்தொகை அப்படிம்பாங்க. இயற்கை இன்பக்களம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகை. கலித்தொகை தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து நல்லந்தோனார். களம்பகம் டேஸ் வகை சிற்றிலக்கியங்களுள் 1 அப்படிங்கிறாங்க. களம்பகம் அப்படின்னா வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1 தான் வந்து களம்பகம் அப்படிம்பாங்க. களம்பகத்திலேயுமே தமிழின் முதல் களம்பகம் எது அப்படின்னா வந்து நந்தி களம்பகம் தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் நந்தி களம்பகத்தின் ஆசிரியர் வந்து தெரியவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. களம்பகம் அப்படின்னா வந்து 96 வகை சிற்றிலக்கியங்கள் 1, தமிழின் முதல் களம்பகம் அப்படின்னா வந்து நந்தி களம்பகம். பெருமாள் திருமொழி எத்தனை பாசுரங்களை உள்ளன அப்படின்னா வந்து 105 பாசுரங்கள் உள்ளன. பெருமாள் திருமொழி வந்து ஒரு ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. குலசேகர ஆழ்வார் தான் வந்து பெருமாள் திருமொழி வந்து எழுதியிருப்பாங்க. வடமொழியில் வந்து முகுந்த மாலையை வந்து எழுதியிருப்பாங்க. ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாருன்னா சூழியல் வின்சோன் தான் வந்து ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர். ஊவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யார் அப்படின்னா வந்து சூழியல் வின்சோன். உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் வந்து இயற்றிய சித்தர்கள் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி, இது எல்லாமே வந்து உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்களை இயற்றிய சித்தர்கள். அகத்தியர், தேரையர், போகர், புலிப்பாணி. அடுத்து பாருங்கள், பெரியார் வந்து இரு கண்களாக வந்து கருதியவை யாவை அப்படின்னா இதை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா வந்து பெரியார் அவர்கள் வந்து சுயமரியாதை இயக்கம்னா 1925 கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதை யோசிச்சிங்க அப்படின்னா கூட இதை எழுதிடலாம். பெரியார் இரு கண்களாக கருதியவை வந்து எவையவைன்னா மரியாதை, சுயமரியாதை. பிருங்கராஜம், தேகராஜம் என எந்த மூலிகையை வந்து வேறு பெயர்கள்னா கரிசலாங்கண்ணியை தான் வந்து பிருங்கராஜம், தேகராஜம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரிப்பீட்டட் கேள்வி பார்த்துங்க. பிருங்கராஜம், தேகராஜம் எந்த மூலிகையின் வேறு பெயர்கள் அப்படின்னா கரிசலாங்கண்ணி. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை வந்து ஞானப்பச்சிலை அப்படிங்கிறாங்க. குரல் வளத்தை மேம்படுத்தும் மூலிகை அப்படின்னா வந்து ஞானப்பச்சிலை அப்படிம்பாங்க. தூதுவளை வந்து சிங்கவள்ளின்னு கூட வந்து தூதுவளையை சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருக்கோம். மீதூன் விரும்பேல் என்றவர் யார் அப்படின்னா வந்து ஔவையார் தான் வந்து மீதூன் விரும்பேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இளமையில் கல் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் அவர்கள் தான். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் அப்படின்னு சொன்னது யாருன்னு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதுவும் ஔவையார் தான். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, மீதூன் விரும்பேல், இயல்வது கரவேல், இதெல்லாம் வந்து ஔவையாரோட வரிகள் தான். இளமையில் கல், முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும், அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல், திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, மீதூன் விரும்பேல், இது எல்லாமே வந்து ஔவையார் அவர்களுடையது. சித்திரகார புலி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா மகேந்திரவர்மனை தான் சித்திரகார புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மகேந்திரவர்மனோட பட்டப்பெயர்கள் எல்லாம் நல்லா பார்த்துங்க. ஏன்னா சங்கீர்ண ஜதி, குணபாரன், சித்திரகார புலி இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய பட்டப்பெயர்கள். ஸோ ஜிஎஸ்லையும் கேட்குறாங்க, தமிழ்லையும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்குங்க. தேவாரம் என்பது வந்து எந்த காலத்தோட இசைத்தமிழ் நூல் அப்படிங்கிறாங்க. இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல். தேவாரம் அப்படின்னாவே சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேரோட பாடிய பாடல்கள் தொகுப்பை தான் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமாக மாணிக்க வாசகர் வந்து தேவாரத்தில் வரமாட்டாங்க, அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த தேவாரம் வந்து எந்த காலத்து இசைத்தமிழ் நூல்னா இடைக்காலத்து இசைத்தமிழ் நூல் அப்படிங்கிறாங்க. உரிய விடையை எழுதுக. முத்து வீரப்பனோட ஆட்சி காலம் எது அப்படிங்கிறாங்க. 7 ஆண்டு. முத்து வீரப்பன் ஆட்சி காலம் வந்து 7 ஆண்டு. இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட். பொருத்தமான விடையை எழுதுக. நாடகத்தமிழ் அப்படின்னா வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3க்குமே வந்து தனி விளக்கம் இருக்கும். அதில் நாடகத்தமிழ் அப்படின்னா வந்து இயல் இசை சேர்ந்த வழியே பிறந்ததான் வந்து நாடகத்தமிழ் அப்படிங்கிறாங்க. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது வந்து சமத்துவம் என்றவர் யார் அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் தான். ஏன்னா அதிகமாக சமத்துவத்தை பற்றி பேசினதே அம்பேத்கர் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அம்பேத்கரை பற்றி நல்லா பார்த்துங்க. நமக்கு வந்து பெரியாரா அம்பேத்கராங்கிற டவுட் இருக்கும்.
அதில் வந்து இந்த மாதிரியான கேள்விகளுக்கு வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது சமத்துவம் என்றவர் யார் அப்படின்னா வந்து அண்ணல் அம்பேத்கர். 80 விழுக்காடு திராவிட மொழி கூறுகளை வந்து கொண்ட நூல் வந்து எது அப்படின்னா வந்து தமிழ் தான் சொல்கிறாங்க. 80 விழுக்காடு திராவிட மொழிகளை கொண்ட நூல்னா வந்து தமிழ்.